2 குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களே கவனியுங்கள். உங்க முதல் குழந்தையின் எண்ணம் இப்படிதான் இருக்கும். ஒரு குழந்தை பிறந்ததும் பெற்றோர்கள் முழு அன்பையும் கவனத்தையும் அந்த குழந்தைக்கு செலுத்துவார்கள். ஆனால் 2வது குழந்தை பிறந்தவுடன் தாயும் தந்தையும் பெரும்பாலும் புதிய குழந்தையின் மீது அதிக அன்பு செலுத்துகிறார்கள். இது முதல் குழந்தையின் மனநிலையை பாதிக்கலாம். முதல் குழந்தையின் மனதில் முன்பு பெற்றோர்களின் முழு அன்பும் தன்னிடம் இருந்தது. ஆனால் இப்போது கவனம் 2வது குழந்தையின் மீது சென்றுவிட்டது என்று தோன்றும் பொழுது குழந்தை மாற்றம் மற்றும் தனிமை உணர்வை அடையலாம். அம்மா அப்பா போதும் என்று நினைத்து விட்டார்களா என்ற மனநிலை உருவாகலாம். சிறு குழந்தை மீது சிறிதளவு வெறுப்பு கூட தோன்றலாம். தன்னம்பிக்கை குறைவு, பெற்றோர்கள் தனது செயல்களை அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று நினைத்து விடலாம். தனது முயற்சிகள் அவமதிக்கப்படும் என்று கருதி எந்த விஷயத்திலும் ஆர்வம் இழக்கலாம். உங்கள் குழந்தையின் மனதில் இந்த எண்ணம் எல்லாம் தோன்றாமல் இருக்க நீங்கள் உங்கள் நடவடிக்கையை மாற்ற வேண்டும். நீ எங்கள் முதல் குழந்தை, நீ எங்களுக்கு எப்போதும் சிறப்பு என்று சொல்லி குழந்தையின் முக்கியத்துவத்தை உணர்த்துங்கள். குழந்தையின் மனதில் நான் இன்னும் முக்கியமானவன் என்ற உணர்வை உருவாக்குங்கள். புது குழந்தைக்கு பாட்டு பாட சொல்லி சிறிய உதவிகளை செய்ய அனுமதியுங்கள். புதிய குழந்தை வந்த பிறகும் முதல் குழந்தையிடம் தனியாக விளையாடி கதை சொல்லி நேரம் செலவிடுங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் சொந்த நேரம் கொடுத்து அதில் அவனுக்கு பிடித்த காரியங்களை செய்யுங்கள். முதல் குழந்தையிடம் உனது தம்பி எப்படி நடந்து கொள்கிறான் பாரு, நீயும் அதுபோல் நடந்து கொள் என்று கூறக்கூடாது. ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் என்பதையும் அவர்களை ஒப்பிடக்கூடாது என்பதையும் குழந்தைக்கு புரிய வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் ஒரு குடும்பம் என்ற எண்ணங்களை மனதில் வளர்க்க வேண்டும். முதல் குழந்தை சில நேரங்களில் கோபமாக நடந்து கொண்டாலும் அது இயல்பானது. நீயும் குழந்தையாக இருந்தபோது உன்னை அப்படி நாங்கள் பார்த்தோம். இப்போ தம்பிக்கும் அதே அன்பு தருகிறோம் என்று விளக்குங்கள். நீ நல்ல அண்ணன் அக்கா என்று அவளை ஊக்குவிக்கவும். சிறிய உதவிகளுக்கு பாராட்டு சொல்லுங்கள். இதனால் குழந்தை பெருமையாக உணர்வான். முதல் குழந்தை புறக்கணிக்கப்பட்டதாக உணராதபடி பெற்றோர்கள் சமநிலை கொண்ட நடத்தை தேவை. இருவரும் சமமாக அன்பு பெற வேண்டும். ஒப்பீடு தவிர்க்க வேண்டும். குழந்தை தனியாக உணராதபடி உடனிருப்பது முக்கியம். முதல் குழந்தை என்றாலும் 2வது குழந்தை என்றாலும் பெற்றோரின் அன்பு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் குடும்பத்தில் அமைதி இருக்கும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.